உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யோபின் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாக இருந்தான், காணப்பட்டான். அவன் ஆஸ்தியும் அந்தஸ்தியும் இழந்து போனான். அவனுடைய வீட்டையும் பிள்ளைகளையும் இழந்து போனான். அவனுக்கு பெரிய ஒரு நோய் வந்தது. கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டான். வேதனையிலும் துன்பத்திலும் துக்கத்திலும் அவன் வலியிலும் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மனைவி இதை பார்த்து அங்கலாய்த்தால், பொறுமை இழந்தால். ஏன்னா இந்த யோபு பொறுமை இழக்கவில்லை. இந்த தேவன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயமாக என்னை அழிக்க மாட்டார், வாழ வைப்பார் என்று ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். எதை செய்தாலும் சரி, என் தேவன் தான் உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், அவரே தேவன் என்று உறுதியாய் அவன் இருந்தான். அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதன். பாருங்க, அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால், வேதனை போல் இந்த வேதனை நம்மை தாங்க முடியாது இருக்கிறே என்று சொல்லலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். அழைத்த தேவன் நம்மை உங்களை கைவிட மாட்டார். உங்களை அவர் அமிழ்ந்து போக விட மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். இந்த யோபுக்கு எப்படி அவன் இழந்ததை இரட்டத்தனையாய் கொடுத்தாரோ, யோபு 42:12 பார்க்கும் பொழுது, யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமேன். அதுபோலதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பார்த்துருக்க, யாரு இதை பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில எதை இழந்தார்களோ, நிம்மதி இழந்திருக்கீங்களா, திருப்பி இரட்டத்தனையா நிம்மதியை கொடுப்பார். பணத்தை இழந்தீங்களா, சொத்தை இழந்தீங்களா, பிள்ளைகளை இழந்தீங்களா, எண்ணத்தை இழந்தீங்க, உங்களுடைய சுகத்தை இழந்தீங்களா, பலத்தை இழந்தீங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போனீர்களா, உங்க வாழ்க்கையில சரீரத்தில் பிரச்சனை இருந்து உங்க ஆரோக்கியம் குறைந்து போனதா, இந்த தேவன் சதா காலங்களில் உள்ள தேவன், நம்ம அழைத்த தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இன்று அந்த முடிச்சதை நம்ம கிளைம் பண்றோம். இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் தேவன் இன்று அற்புதம் செய்வார். நீங்க இழந்ததை இரட்டத்தனையாக ஆண்டவர் இயேசு இன்னைக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமை இப்போது பார்த்துட்டு ஒவ்வொரு வேலை இறங்குது. யாரெல்லாம் தேவைப்படுகிற ஜபம் இன்னைக்கு உங்க உச்சந்தலை உள்ளவங்கள வல்லமை இறங்குது. இஸ் பவர் வில் டூ எவ்ரிதிங். அவர் கட்டாயம் நிச்சயமாக விடுவித்து காத்துக்கொள்வார். யோபின் முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமை ஆஸ்வதித்த தேவன் இது பார்த்து கொண்டிருக்க யாரெல்லாம் என் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும், என் உன்னதம் முன்னேறி போகணும், நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தை சுகத்தையும் சகல நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க சொல்றீங்களோ, இன்று இந்த அருமையான தேவன்